பார்வதி பதலே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கு விரைவா போற்றி. மாதர் பிறை கன்னிதானை மலையான் மலரொடு பாடி போதொடு நீர் சுமந்தேந்தி புகுவார் அவர்களின் புகுவேன். யாரும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மலர்பிடியோடும் கருவி வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருபாதம் கண்டறிதாதென கண்டேன். திருவிதாறு பூலோக கைலாயம், தட்சிண காசி, பஞ்சநதம், செப்பேஸ்வரம், தர்மசம்பர்தன்யம்பால்புரம் என்றெல்லாம் பல்வேறு திருநாமங்களால் அழைக்கக்கூடிய புண்ணிய கஷேத்திரத்தில் சைத்ரோத்சவ பெரும் திருவிழா. ஒவ்வொரு நாளும் தர்மசம்பர்தன்யம்பிகா சமேத பஞ்சநதீஸ்வர பெருமான் பல வாகனங்களிலே எழுந்தருளி அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான வைபவம். அதுல அஞ்சாம் திருநாள் ரிஷப வாகனத்துல அழகான திவ்யமான சப்பரத்துல சுவாமி எழுந்தருளக்கூடிய அந்த வைபவம், அந்த தினத்துல நடக்கக்கூடிய அந்த பூஜனம் வேறெங்கிலும் இப்படி ஒரு அற்புதத்தை பார்க்க முடியாது. என்ன பூஜை பண்ணாலும் முதல்ல ஆத்மார்த்த பூஜை, அதற்கப்புறம் பரார்த்த பூஜை. பரார்த்த பூஜையே ஆத்மார்த்த பூஜையாக, அந்த ஆத்மார்த்த பூஜையே பரார்த்த பூஜையினுடைய பிரகாசமாக, பரார்த்த பூஜையினுடைய பிரகாசமே ஆத்மார்த்த மூர்த்தியினிடத்துல வைக்கக்கூடிய அற்புதமாக, அவற்றினுடைய வெளிப்பாடாக காணக்கூடிய அரியதொரு காட்சி. சிவோகம் சுவாமி தானே தன்னை வழிபட்டு கொண்ட காட்சி ஆத்ம பூஜை. தன்னைத்தான் வழிபடும், தன்னைத்தானே பூஜித்தல் எனும் வழிபாடு. வேற எங்கேயும் காண முடியாது. எல்லாம் ஈஸ்வர ரூபம்தான். நாம எதை எடுத்தாலும் ஈஸ்வர ரூபம். ஈஸ்வர ரூபம் இல்லாம எதுவுமே கிடையாது. அது ரொம்ப பரம பவித்திரமா அனுகிரகம் பண்ணக்கூடிய தினம்தான் அஞ்சாம் நாள்ல சுவாமியினுடைய அற்புதமான அந்த வழிபாடு. அது என்ன அப்படின்னா, அஞ்சாம் நாளே ஒரு சன்னதியில அந்த க்ஷேத்திர புராணத்தை ஒட்டி இருக்கும். பிரம்மோற்சவத்துல ஒரு நாள் எந்த க்ஷேத்திரமோ அந்த க்ஷேத்திரத்தில் நடந்த அந்த வைபவத்தை ஒட்டி அமையும். அதுல சித்திர மாசம் ஆஸ்லேஷா நட்சத்திர தினத்துல இங்க நடக்கக்கூடிய வைபவம் காண கண்கோடி வேண்டும். தேவாதி தேவர்கள் முதற்கொண்டு அத்தனை பேரும் கூடியிருந்தார். அது என்ன ஆயில்ய நட்சத்திரத்துல இந்த வைபவம் நடக்கிறது அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்துக்குன்னு ஒரு மகத்துவம், என்னென்ன தினத்துல என்னென்ன நடக்கணுங்கிற விதி இருக்கு. அதுல இந்த ஆயில்ய நட்சத்திரம் சுஷும்னா நாடியோட சம்பந்தப்பட்டது. அஷ்டமா சித்தி அனிமா மகிமா கனிமா லகிமா பிராப்தி பிராகாமிய வசித்வ ஈசத்வன்னு அந்த சுஷும்னா நாடிய தட்டி எழுப்பக்கூடிய ஆற்றல் எந்த இடத்துலன்னா, பிரதான குரு தட்சிணாமூர்த்தி அன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் ஒரு தெய்வ சாநித்தியம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த தினத்துல தான் சுவாமி தான் தன்னையே பார்த்துக் கொள்கிறார். ரொம்ப அற்புதம்.
இதற்கு காரணம் என்ன? ஒரு காரியம் நடக்கிறதுனா அதற்கு ஒரு காரணம் இருக்கும். இதற்கு என்ன காரணம்? வெகு வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சன்னதியில இருந்த சிவாச்சாரியார் காசி யாத்திரை போயிருக்கார். காசி யாத்திரையை முடிச்சு இன்னைக்கு பூஜைக்கு வரணும். போனவர் அங்க சாங்கோபாங்கமா கங்கா ஸ்நானம் என்றார். விஸ்வநாத விசாலாட்சியை பார்க்கிறார். தரிசனம் எல்லாம் ஆயெடுத்து திரும்புற சந்தர்ப்பத்துல தாமசம். உடனே பரமேஸ்வரன் நினைச்ச கதர் அர்ச்சகஸ்ய பிரபாவேன விக்கிரகஸ்ய பிரபாவேனேது, விக்கிரகஸ்ய பிரபாவேன அர்ச்சகஸ்ய பிரபாவேனேது. ஸ்ரத்தா பக்தியோட பூஜிக்கக்கூடிய அர்ச்சகருடைய சரீரமே தெய்வ சாநித்தியத்திற்கு உரியது. அதனால வர வழியில கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துக்கிறார். ஹே பரமேஸ்வரா, பஞ்சநதீஸ்வரா, சப்தேஸ்வரா, பிரணதாத்திகரான்னு இப்படி கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு, தான் கண்ணை மூடிட்டு அந்த உட்கார்ந்து இருக்கிறதே ஆத்மார்த்தமா இங்க இருந்துட்டு சுவாமிக்கு பூஜை பண்ணுவதாக உண்டான அந்த பாவத்தோட நான் வந்துடுறேன், வெகு வேகமா வந்துடுறேன் அப்படின்னு நினைச்சுட்டு என் பாவம் தத்பவதின்னு அந்த பாவத்தோட ராஜகோபுரம் தாண்டி துவதத்சம்பம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய விநாயகர் கிட்ட அனுமதியை பெற்று மகாமண்டபத்துக்கு போய் கோவில பிரதட்சண நமஸ்காரம் பண்ணி பைரவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி பள்ளியறையில சுவாமிக்கு சுவாகதம் சொல்லி சொக்கரை எடுத்துட்டு வந்து கர்ப்ப கிரகத்தினுடைய அர்த்த மண்டபத்துல வச்சு தீபம் திருத்தி சுவாமிக்கு தைல காப்பு சாத்தி சாங்கோபாங்கமா அபிஷேகம் பண்ணி தரையெடுத்து காலசந்திக்கு உண்டான நவவித பக்ஷணங்களோட விசேஷமான பூஜ்யங்களோட சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணி ஷோடசோபசார தீபாராதனை எல்லாம் செஞ்சு சுவாமிக்கு அப்படியே நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதனம் பண்ணி இத்தனையும் பாவனையா உட்கார்ந்துள்ள இடத்துல கண்ணை மூடிந்து பண்ற. வேகமா வரணும், திருவிழாவுக்கு வேகமா வரணும், வேகமா வரணும், வேகமா வரணும்னு அவருடைய அந்த நினைப்பு. இவர் இந்த ஆத்மார்த்தமா தன்னை கண்ணை மூடிக்கொண்டு அந்த இடத்திலே கோவிலே நுழைவது முதற்கொண்டு ஆரம்பித்து சிவபெருமானுக்கு தீபாராதனை செய்வது பர்யந்தம் அப்படியே திருவிழாவில் புலவு ஸ்ரத்தாபக்தியோடு அத்தனை நடக்கிறது. பறக்க பறக்க வரார், ஊர் வந்து சேர்றார், வேகமா வரார், சுவாமிக்கு பூஜை பண்ணணுமே அப்படின்னு வேகமா வரத்தே தரிசனம் முடிச்சு எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கா. எல்லாரும் ஒரு நமஸ்காரம் பண்றாரு, ஒரு கையில விபூதி வாங்கிக்கிறார். அவருக்கு முடியல. இன்னைக்கு நடந்த பூஜையை பார்த்தோம்னா சுவாமிக்கு சுவாமி அதெல்லாம் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம். தேவாதி தேவர்கள் எல்லாம் சுவாமியோட இங்க வந்தார். எப்படின்னா இவர் எப்போ உட்கார்ந்தாரோ அந்த சந்தர்ப்பத்துல கைலாயத்துல பரமேஸ்வரன் உமாதேவியோட கூட சிவாச்சாரியார் கோலத்தோட தானே அம்பாலும் சேர்ந்து கொண்டு பூஜித்த அந்த ஐதீகம் இறைவன் தான் தன்னைத்தானே பூஜித்துக் கொண்ட அந்த ஐதீகம் இன்றைக்கும் நடைபெறக்கூடிய அந்த கோலாகலமான ஆனந்த காட்சி காண்பதற்கு பல கோடி கண் வேண்டும். சுவாமி புறப்பட்டு அழகான சுவாமியை பார்க்கிற மாதிரி மேற்கு பார்த்து சுவாமியை பார்க்கிற மாதிரி சொக்கநாத ரூபத்தில் இருக்கக்கூடிய தர்மசம்பர்தனுடனாது பஞ்சநதீஸ்வர பெருமான் சோமாஸ்கந்த பெருமான் சுவாமியை பார்க்கிற மாதிரி சுவாமிக்கு பின்னாடி அந்த மண்டபத்துல தினந்தோறும் காலசந்தியினுடைய காலத்திலே நடைபெறக்கூடிய விடங்கமூர்த்தி குடிபடாத அந்த திருமேனி, கைலாயத்திலே இருந்து பூமிக்கு வந்த திருமேனி, அனவித்யா நாதசர்மா க்ஷேத்திர புராணம் கண்ட அந்த வடிவம், தூர்வாசனம் முதற்கொண்டு பூஜித்த திருமேனி, அத்ரி மகரடி கண்ட திருமேனி, செப்பேசத்திற்கு காரணமான அந்த வடிவம், பல கோடி சிவக்ஷேத்திரங்களிலே செய்த 12,000 முறை பஞ்சாட்சர ஜபம்,
முக்தி மண்டபத்திலே ஒரே ஒரு முறை பஞ்சாட்சரம் ஜபித்தால் அந்த ஜபம் சித்தியாகும் காரணத்தால் சப்பேசம் எனும் நாமம் பெற்ற அந்த வடிவம் எத்தனை ஆச்சரியகரமாக அந்த விலங்கருக்கு சாங்கோபாங்கமான அபிஷேகம் அலங்காரம் ஒரே சமயத்தில் விலங்கருக்கும் பூஜை மூலஸ்தான மூர்த்திக்கும் பூஜை அந்த சந்தர்ப்பத்தில் தான் தன்னையே பூஜித்துக் கொள்ளக்கூடிய அருகதொரு காட்சி யாரெல்லாம் இருக்கும் இடத்திலே சிந்திக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் தர்மசம்பந்தன் நம்பிக்கா உடனாக பஞ்சநதீச பெருமானுடைய அனுகிரகம் உண்டாக்கி தரப்படுகிறது. அற்புதமான அந்த காட்சியை நாமும் காணுகிறோம். எல்லோருக்கும் சௌபாக்கியம் உண்டாக பிரார்த்தனை செய்வோம். எம்பெருமானுடைய சரணத்திலே பத்திர புஷ்பத்தை சாத்துவோம். ஹரஹர நம பார்வதி பதனே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு விரைவா போற்றி, ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி.